கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 2:8, 2 கொரிந்தியன்ஸ் 2:8. அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். எப்படி? உங்களோட அன்பை எப்படி காட்டுவீங்க? நீங்கள் அவனை மன்னித்து ஒரு பாவம் செய்யாதது போல அவனை ஏற்றுக்கொள்ளும்போது உங்களுடைய அன்பு அவனுக்கு காண்பிக்கப்படும். அப்படி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனம் திரும்பிய சகோதரனை ஏற்றுக்கொள்ளும்போது நம்ம எப்படி அன்பின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தார். நீ எப்படி என்னுடைய சீஷர்கள் இந்த உலகம் தெரியும்? யோவான் 13வது அதிகாரம் 34-35 பாருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். எப்படி? இது புதுசான கட்டளை. எப்படி? நான் எப்படி உங்கள் மேலே அன்பு செலுத்தினோ அதே மாதிரி நீங்கள் அன்பு செலுத்துங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அதாவது முன்னாடி நீ உன்னுடைய முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ அன்பு கூறணும் தேவன் பேரில். ஆனால் இப்போ எப்படி நம்ம அன்பு கூறுறோன்னா, தேவன் நம்ம மேலே எப்படி அன்பு வைத்தாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேலே எப்படி அன்பு வைத்தாரோ அதே போல் நம்ம மற்றவர்கள் மேலே அன்பு வைக்கக்கூடிய ஒரு காரியம். எப்படி ஒரு தன்னலமற்ற ஒரு அன்பு காட்டினார். சுயத்தை நாடாத, தன்னை குறித்து காரியங்களை தேடாத, மற்றவர்களுக்குரிய காரியங்களை தேடக்கூடிய அந்த ஒரு அன்பு. அதே போல் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நீங்கள் 1 யோவான் 4வது அதிகாரம் 19-21 வசனங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அங்கே ஆண்டவர் சொல்கிறார். நீ தேவன்ட்ட அன்பாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு காண்கிற சகோதரன் மேலே நீ அன்பாக இல்லைன்னா நீ பொய்யன். எப்படி? நீ நான் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ பார்க்குற உன்னுடைய சகோதரனை நீ நேசிக்கலைன்னா நீ பொய்யன். அதுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ காண்கிற சகோதரன், நீ தேவன் மேலே அன்பாக இருக்கிறங்கிறத எப்படி பார்க்க முடியும்? நீ காண்கிற சகோதரன் மேலே நேசமாக பாசமாக இருக்கிறதுனால தான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தேவன் பேரில் அன்பு செலுத்துகிறோங்கிறது தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தர் மேலும் நம்ம செலுத்தக்கூடிய அன்பின் மூலமாக தான் நம்ம தேவன் பேரில் அன்பு செலுத்துகிறோங்கிறது வெளிப்படும். அப்போது நம்ம தேவன் பேரில் அன்பு செலுத்துகிறோங்கிறத, இது தேவனுடைய அன்பை ருசித்து விட்டோம், நாங்கள் தேவன் பேரில் அன்பு செலுத்துகிறோங்கிற காட்டுறது சபை ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும். அதுலேயும் விசேஷமாக நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு மனம் திரும்புகிற, ஒரு பாவத்திலிருந்து திரும்பி வருகிற மனுஷனை நம்ம அப்படியே ஒரு புது மனிதனாக தேவ அன்பை அவன் மேலே காட்டும்போது அவருக்கு இந்த அன்பை விட்டு நான் எப்படி வெளியே போக முடியும்? இந்த அன்புக்கு எதிராக நான் எப்படி ஒரு தவறு செய்ய முடியும்? இந்த அன்பிற்கு எதிராக நான் எப்படி ஒரு குற்றம் புரிய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில் அந்த அன்புல திளைத்தவனாய், அந்த அன்புல வேரூன்றப்பட்டவனாய் வருவதற்கு நாம் அவர்கள் மேல் அவ்வளவு ஒரு பூரண அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு அநேக சபைகளில், குடும்பங்களில், சமுதாயத்தில், தேசங்களுக்குள்ள இந்த அன்பு இல்லை. எல்லா இடத்துலையும் பகை, எல்லா இடத்துலையும் போட்டி, ஒருவருக்கொருவர் தன்னலமற்ற அன்பு என்பது இல்லாத ஒரு சூழ்நிலை. இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? வீட்டிலே ஆரம்பிக்குது. வீட்டில் என்ன, ஒரு சிலர் சும்மா வாயில் அன்பு செலுத்துகிறேன்னு சொன்னாலும் அதை செயலில் காட்டுவதில்லை. அன்பு எப்படின்னா நம்ம விசுவாசம் போல தான். இப்போ உங்கள் இருதயத்தில் அன்பு இருக்கா, உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இருக்கான்னா நம்ம யாரும் உங்கள் இருதயத்தை திறந்து பார்க்க முடியாது. ஆனால் நம்ம என்ன பார்க்க முடியும்? அந்த அன்புனால், அந்த விசுவாசத்தினால நடக்கக்கூடிய கிரியைகளை பார்க்க முடியும். இப்போ ஒருத்தர் என் மேலே அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லிட்டு அவர் செய்கிற கிரியை அதற்கு எதிர்மாறாக இருந்தால் அது அன்பு இல்லை. அப்போ என்ன? அன்பு கிரியை செய்யும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் அன்பு செலுத்துகிறேன், சபையில் ஒருவருக்கொருவர் நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக இருந்தால் நம்ம என்ன, ஒருவருக்கொருவர் நம்ம கிரியை செய்யக்கூடிய மக்களாக இருக்க முடியும். இன்றைக்கு அநேக சபைகளில் ஒரே சபையில் ஆராதிக்கிறவங்க சண்டை, நிறைய வருஷம் பேசிக்கிறதே இல்லை. எப்படிங்க? யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு எவனை குறித்தா, ஒருத்தரை குறித்து, ஒரு சகோதரனை குறித்து உனக்கு
ஒரு துக்கம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணு, முதல்ல நீ உன் காணிக்கையை அங்கே வச்சுட்டு போய் முதல்ல அவங்ககிட்ட ஒப்புரவாயிட்டு வந்து அதுக்கப்புறம் காணிக்கை கொடுன்னு. ஆனால் இன்றைக்கு சபையில் எலெக்ஷன் நிற்கிற இதுங்க, இல்லை சில சில சபைகளில் பாஸ்டரே கீழே இருக்கவங்ககிட்ட பேசுறது இல்லை. அவரெல்லாம் எப்படி ஒரு ஊழியக்காரராக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். சபைகளுக்குள்ளே இருக்கிறவங்க ஒருத்தரை பார்த்து வந்து நம்ம வந்து பேசுகிற கூட கிடையாது. பிறகு எப்படி நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றி கிறிஸ்துவை காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க? மனம் திரும்புவோமா? வல்ல பிதாவே, இதோ நாங்கள் உம்மேல் அன்பு செலுத்துகிறோம் என்பதை மற்றவர்கள் மேல் காட்டக்கூடிய அன்பின் மூலமாய்தான் காட்ட முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் எங்களுக்கு விரோதமாய் பாவம் பண்ண எல்லா சகோதர சகோதரிகளையும் நாங்கள் மன்னித்து உம்முடைய அன்பை காட்டக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.